ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் அது. அதாவது என்ன இல்லாமல் பண்ணுறக்கு ஒரு டீமு கொட்டேஷன் கொடுத்துருக்குது. இது 2-3 டைம் பிரச்சனை வந்தது. என்னை தட்டுறக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, முடியல. அது நின்று போச்சு. இப்போவும் என்னை தட்டுறக்கு, அதாவது இப்போ என்னை தட்டணும்னா அவங்க ஒரு காரணம் சொல்லணும். ஒருத்தர் என்னை வந்து கொல்ல வர்றான்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. இப்போ இது பிரச்சனை வந்தது, அதனால நான் கொண்டோன்னு ஒரு காரணம் சொல்லணும். அப்போ அந்த காரணத்துக்கு இடம் கொடுக்காம நான் ரொம்ப காலமாக போயிட்டு இருந்தனால தான் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறீங்க. இல்லைன்னா எப்போ என்னை தட்டியிருப்பாங்க, ரைட்டா? பின்ன என் வீட்டில் பாம்பு வச்சதவன் எனக்கு நல்லா தெரியும். என் பேரில் பொம்பளை கேஸ் போடுறதுக்கு நான் முந்திரியோட ஆள்னு போய் சொல்லி அங்கே பிரச்சனை உண்டாக்குனவனே எனக்கு தெரியும். எனக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கிறது எவன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. எனக்கு எவன் கொட்டேஷன் கொடுத்தையோ அவனே நீயே என்னை ஃபாலோ பண்ணுற வண்டியும் என்னை ஃபாலோ பண்ணுறவனையும் நிறுத்துறதுக்கு நீ நிறுத்தலைன்னா நீயே உன் மகன் அதே வேலையை நான் செய்வேன். உன் மகனுக்கு அந்த வேலையை நான் செய்வேன்னு இல்லாமல் வந்துடும். பாதாளத்தில் போய் ஒழிச்சாலும் சரி அந்த வேலையை நான் செய்வேன். எனக்கு எவன் கொட்டேஷன் கொடுத்தானா மரியாதை நிறுத்துங்க. நிறுத்தலேன்னு சொன்னால் அது விளைவுகள் வந்து விபரீதமாக வர வேண்டிய நிலைமை வரும். அன்னைக்கு விட்டுட்டேன், பாம்பு வச்சு போது விட்டுட்டேன், என் பேரில் பொம்பளை கேஸ் போது விட்டு விட்டேன், என்னை கூட்டிகிட்டு போய் கடத்தி அடிச்சு போது விட்டுட்டு நான் எல்லாத்தையும் இனி நான் விட மாட்டேன். என்ன பண்ணிக்கிறீங்க? என்னைய 2005 பிப்ரவரி ஆழ்வத்தி அடிச்சு என்ன 56,000 புடங்கந்தம் இல்லாமல் எனக்கு அடிச்சிங்க. அன்னைக்கு நான் விட்டுட்டேன். ரெண்டாவது என்ன, என் வீட்டில் பாம்பு வச்சு போட்டு கேஸில் கொடுக்குறீங்க, அப்போ உங்களை விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அதுக்கப்புறம் என் மேலே பொம்பளை கேஸ் விடீங்க, அப்பவும் விட்டுட்டேன். இனி ஒன்றும் நான் விட மாட்டேன். எவன் எனக்கு கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அவன் இந்த எனக்கு வண்டி டிஸ்டர்ப் பண்ணுறவனையும் எனக்கு என்ன ஃபாலோ பண்ணுறவனையும் நிறுத்தலைன்னா உன் மகனுக்கு அதே கொட்டேஷன் நான் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். கண்டிப்பாக செய்வேன், எச்சரிக்கிறேன். எங்கே இருந்தாலும் உனக்கு இருக்கிற ஆள் எனக்கும் இருக்கு, நான் நிரூபிக்க வேண்டிய வேறு. நீ எல்லாம் நினச்சிட்டு இருக்கிற என்னால் முடியாதுன்னு, முடியும் ஆம்பளைன்னு வினிசன் சேவை நிரூபிப்பேன். வேறு படத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரஜினி, முடியை கொண்டு வேணா தலையை கொண்டு வர்ற ஆளுகள்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிற? நீ சொரப்பாரையும் கோழிப்பாறை சுத்தன முண்டங்க தானே நீங்கள்லாம். நான் ஆல் இண்டியா போனவன் தானே, எல்லா ஸ்டேட்லேயும் போயிட்டு வந்துக்கிறேன், எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சு இன்றைக்கி வரைக்கும் கற்று வச்சுக்கிறேன்ல. அப்போ உங்களுக்கு இருக்கிறனால எனக்கு தெரியாதா? பார்க்கலாமா? ஃபைனலாக எச்சரிக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். பின்ன என்னை கொட்டேஷன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வர டீமும் என்னை ஃபாலோவராக இருக்கிற 2 வீலர் வர டீமும் அந்த காரில் வந்த டீம் எல்லாம் தான் இது ஆள் காட்டி வரல. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுக்கிறேன், உங்கள் ரேகை வண்டி நம்பரு எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒன்றுண்ணா என்ற யூடியூப்போ எல்லா சேனலுக்கும் தட்டி விட்டுருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? மரியாதையை எனக்கு கொட்டேஷன் கொடுக்குறவனா என்னை ஃபாலோ பண்ணுறோம்னா நிறுத்திக்கும். நிறுத்தலைன்னா விளைவுகள் விபரீதம் வரும். என்ன தொட்டேன்னா எவை எந்த காரில் வந்தால் என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். கார் நம்பர் தெரியும், விலாசம் தெரியும், வீடு அட்ரஸ் தெரியும். ஒன்றை வீட்டுக்கு நான் ஆள் விட வேண்டிய நிலைமை வரும். உன் மேலாம் கை வைக்க மாட்டேன், உன் மக மேலே கை வைப்பேன் நான் என்ற ஆளுக்கு வைப்பாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கும். மரியாதை எச்சரிக்கிறேன். எனக்கு எவன் கொட்டேஷன் கொடுத்தானோ அவன் எனக்கு கொட்டேஷன் கொடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா உன் மக மேலே நாங்கள் அதே கொட்டேஷன் நான் திருப்பி கொடுப்பேன். அதே மாதிரி தான் சொல்கிறேன், நான் கஷ்டப்பட்டு பிழைக்கிறதையும் எவனா கொட்டேஷன் கொடுத்து எனக்கு கொல்ல வர்ற வேலையும் நீ நிறுத்திக்க. இவரு நீ ஒன்று ஒத்தையா வந்து வெட்ட முடியான்னு உனக்கும் தெரியும், பாக்கி உள்ளவனுக்கு தெரியும். ஒத்தையா வந்து ஒன்று பிடுங்க முடியான்னு தெரியுமல்ல. என்ன பற்றி என்ற ஆரோக்கியம் உங்களுக்கு தெரியுமல்ல. என்ற ஆரோக்கியம் மட்டும் நீ 4 பேர் எனக்கு ஒரு மசுறு எனக்கு தூக்கி மலத்தையும் அடிச்சு போடுவீங்க 4 பேர்த்தையும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இந்த காரில் வந்து குறுக்க போட்டு ரெட் லைட் போட்டு நிறுத்துற வேலையும், குறுக்க வந்து அந்த 2 வீலர் போகாமல் குறுக்க பண்ணுற வேலையும், வந்து இடிக்கிற மாதிரி பயமுறுத்துகிற வேலையெல்லாம் நிறுத்திக்கங்க. உங்கள் ஹிஸ்ட்ரியே எங்கிட்ட உண்டு. 1-2 நினச்சிக்காது. உங்கள் சரித்திரம் இந்த இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கொட்டேஷன் கொலை வழிப்பறி கொட்டேஷன் பண்ணியிருப்பீங்களோ அவங்க சரித்திரம் எங்கிட்ட இருக்கிறது. என்ன இருக்குது? 2005 பிப்ரவரி 2 என்னை கடத்திட்டு போய் அடிச்ச மேலே எங்கிட்ட பணம் பிடிங்கலைங்களா. அன்னையிலேருந்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த வண்டி என்ன வண்டி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் அதை பற்றி என்ன டீட்டெயில் கலெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு ஊருக்கு ஆள் எனக்கு இருக்காது. உங்களுக்கு ஊருக்கு ஆள் தான் ஃபாலோ ஆகிற. எனக்கு அப்படி இல்லை, ஊருக்கு ஒரு ஆள் எனக்கு இருப்பாங்க. அது எப்படின்னு உனக்கே தெரியாது, தெரியுமா? நீ எந்த வண்டி ஒர்க்ஷாப்பில் கொண்டே மெக்கானிக் வேலை செஞ்சாலும், அதே மாதிரி நீ எந்த வண்டி 1.5 வண்டி கொண்டு எங்கே வாடகை கட்டு வந்தாலும், அந்த வண்டி எந்த ஊர் வண்டி, எந்த ஒர்க்ஷாப்பில் சர்வீஸ்க்கு போகுது, எந்த ஸ்டோர் மேலே வாங்கின வண்டி முதல்ல எனக்கு தெரியும். அந்த மாதிரி பரப்பெல்லாம் இங்கே வேகாது. மரியாதை நிறுத்திக்கும். ஒன்று எனக்கு கொட்டேஷன் ஃபாலோ பண்ணுற வண்டியை முதல்ல நிறுத்து. அவன் நிறுத்துங்கடா. நிறுத்தலைன்னா உன் வீட்டுக்கு உன் மகனுக்கு நான் கொட்டேஷன் கொடுப்பேன். அப்போ நீ என்ன கொல்ல வரும்போது அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேனா? என்ற அட்ரஸ் தெரியுமில்ல உனக்கு, என்ற மூஞ்சியாலும் தெரியுமில்ல எல்லாத்துக்கும். அதே மாதிரி இந்தூர்லேருந்து ஒரு நாதாரியும் கொஞ்சம் குரூப்பும் சேர்ந்து ஒரு வெள்ளைப்பாவாடைக்காரன் குரூப்பும் என் பேரில் என்னை ஒன்றும் பிடுங்க முடியாதனால எனக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்குது. என்னெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, அடித்து வச்சு பார்த்தாங்க. 2005 பிப்ரவரி ஆள் வச்சு அடித்து பணம் படிக்க போய் அடிச்சு பார்த்தாங்க. நான் பயப்படலை.
ரெண்டு தடவை பாம்பு வச்சு என் வீட்டில் கேஸ் போட்டாங்க, அதுக்கு நான் பயப்படலை. பொம்பளை கேஸ் போட்டாங்க, அதுக்கும் பயப்படலை. மறுபடியும் என்ன வத சிரமத்தின கேஸ் அதுக்கும் போட்டாங்க, அதுக்கும் நான் பயப்படலை. இത്രയും செஞ்சு நான் பயப்படாதேன்னு இனி என்ன ஒரே வழி கொள்றதான். ஆனால் என்ன தொட்டா எவனெல்லாம் இதுக்கு உடந்தையா இருந்தா உடம்பெல்லாம் மக்க மாதிரி தான் தட்டுவாங்க என்ற ஆளுகள் கண்டிப்பாக எச்சரிக்கிறேங்க. வாரு இனி இது கேஸ் வந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? வெள்ளு விழிக்கிறேன் நான். கொட்டேஷன் எவன் கொடுத்தானோ அவன் நிறுத்தலைன்னா உன் மகனுக்கு நான் கொட்டேஷன் கொடுப்பேன். இது ஃபைனல் வார்னிங். இனி என்ற வண்டிக்கோ என் டிராக்டருக்கோ என் டூ வீலருக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா உன் மகன் காலி. மரியாதை இருந்த கொட்டேஷன் எவன் கொடுத்தானோ அது கொட்டேஷன் நிறுத்துங்க. என்ற வண்டிக்கு டிஸ்டர்ப் பண்ணுற வண்டியை நிறுத்த சொல்லு. தெரிஞ்சுதா? அதாவது நல்லா தெரிஞ்சு 2015 பிப்ரவரி 2ஆம் தேதி எனக்கு கடத்தி சாவடியை பங்களாபுரி பிரிவில் வச்சு கார் வச்சு பிடிச்சிட்டு போய் அடிச்சதும் எல்லாமே 86,000 பணம் முடிக்கிருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களால் அதுக்கு நான் பயப்படலை. ரெண்டாவது என்ன பண்ணீங்க? என்ற வீட்டில் 2 தடவை பையன் வந்து வீடு கறி அடிக்க வந்தீங்க. நான் போலீஸில் பராதி கொடுத்தேன். அப்போ நான் பயப்படல. நீங்கள் என்னமே கேஸ் போட்டீங்க, அதுக்கு நான் பயப்படலை. அதுக்கப்புறம் என் வீட்டில் பாம்பு வச்சு ஜெயிலில் போட்டீங்க. நான் காலம் ஜெயிலில் கிடப்பேன்னு நினச்சாக்க நீங்கள் செஞ்சீங்க. கோடதி எனக்கு விமான போடுறது ஜாமீன் தந்தது, அதனால நான் வெளியே வந்துட்டேன். 2 பொம்பளை கேஸ் போட்டீங்க, என்ன பண்ண முடிஞ்சது? நான் அப்பவும் எனக்கு நியாயம் பக்கிறதுனால எனக்கு கோடதி ஜாமீன் வந்து வெளியே வந்துட்டேன். ரைட்டா? அதுக்கப்புறமா என்னை காதலை அடிச்சு உடச்சி அதையும் பண்ணிட்டீங்க, அதுவும் நான் பயப்படலை. அதனால் இனி அடுத்த வழி என்ன கொள்றதுக்கு நீங்கள் ஆள் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்கன்னு யாருன்னும் எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அது வண்டி எல்லாம் போனவரெலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏற்கனவே போலீஸில் இந்த வண்டியை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இனி ஃபைனல் எச்சரிக்கிறேன். எனக்கு கொட்டேஷன் கொடுத்தவன் எவனோ கொட்டேஷன் நிறுத்தலினா உன் மகனுக்கு நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய நிலைமை வரும். ஃபைனல் எச்சரிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கொட்டேஷன் வர்றவனே இப்போ உனக்கும் சொல்கிறேன். ஒன்றரை வண்டி நம்பர் வீடு அட்ரஸ் எனக்கு தெரியும். வண்டி நம்பரில் பின்ன பார்த்துக்கலாம். நான் எஸ்பி வரைக்கும் கேஸ் கொடுத்துக்கிறேன். தெரிஞ்சா? அந்த வண்டி வித்தாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆனால் வித்தாலும் அந்த வண்டி அதே அட்ரஸ் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே அட்ரஸ் தான் அந்த வண்டி வாங்கியாச்சுன்னு ஒருத்தன் சொன்னேன் என்கிட்ட. ஆனால் அதே வண்டி அதே அட்ரஸில் இப்போ இருக்குனாக்கும் எனக்கு தெரிஞ்ச நியூஸ். அது அப்புறம் நம்ம போலீஸில் பார்த்துக்கலாம். போலீஸ் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு எவன் கொட்டேஷன் கொடுத்தானோ அது கொட்டேஷன் இல்லைன்னா ஓம்பானுக்கு அந்த வேலை செய்ய வேண்டியது வரும். இது வின்சென்ட் சேவியர் எச்சரிக்கிறேன். ஒன்றால் முடிஞ்சது என்னாலையும் முடியும். பார்க்கலாமா? மோதலாமா? ரெடியானா வா மோதலாம். ஒரு அப்பனை கொண்டாடனா வாடா மோதலாம். கொட்டேஷன்காரனுக்கு உனக்கும் சொல்கிறேன், என்ன தொடலான்னு நீ நினச்சிக்காத. என்ன தொட்டினா ஒன்றை காலி பண்ணி போடுங்க. ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ காரில் தானே வர்ற. என்ற வண்டியில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்குது, பைக்குகளில் இன்னும் பண்ண மாட்டேன். ஃபுல் டேங்க் பெட்ரோல் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். என்ற வண்டி பைக்கு மேலே கார் முட்டுச்சுன்னா பெட்ரோல் டேங்க் திறந்து விட்டு போட்டு பைக் கொடுத்துவேன். வண்டி ஓட்டுற வண்டி மேலே வண்டி தள்ளி விட்டேன். பைக்கு மேலே ஒரு கார் முட்டுச்சுன்னு வச்சுக்கோ. என்ற பைக்கில் ஃபுல் டேங்க் அப்போ சேஃப்டி வச்சுருக்கா இருக்குது. ஃபுல் டேங்க் வச்சுருக்கிறேன். டேங்கை திறந்து விட்டு வண்டி மேலே திறந்து விட்டு போட்டு நான் செத்தாலும் பட்டாலும் பரவாயில்லன்னு போட்டு ஒன்றரை வண்டி ஏற்றி கொளுத்துவேன். நான் தப்பிச்சுன்னா நீ கார்ந்து வெளியே வருவல்ல, மூட்டிக்கே அடிப்பேன் நான் உன்னை. நான் ஒரு அப்பனுக்கு உண்டானவா இருந்தால் மரியாதையும் கொட்டேஷன்காரன் எவனாக இருந்தாலும் சரி நிறுத்திங்க. எனக்கு கொள்கிற வேறு வேலையும் நிறுத்திக்கும். இந்த வர்றது ரெட் லைட் போட்டு நிறுத்துறது, குறுக்கு கார் போடுற வேலை, ரெட் லைட் போட்டு காட்டுற வேலை, பிரேக் மீச்சு வண்டி குறுக்க போடுற வேலையெல்லாம் கொஞ்சம் காலம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நான் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு காரணம் சொல்ல முடியாத வரைக்கும் எனக்கு தெரியும். யாருன்னு தெரியும். என்ன தொட்டா உங்கள் குடும்பத்தில் கை வைக்கும். ஒன்று மேலே கை வைக்க மாட்டேன். கொட்டேஷன் காரணம் மேலே கை வைக்க மாட்டேன். உனக்கு மொட்டடியும் இல்லை, உங்கள் கூட்டியில் உனக்கு மக்கள் இருக்குல்ல. பார்க்கலாம், மோதலாமா? நான் ரெடியாக தான் இருக்கிறேன். வேறு நான் சாகருக்கு ரெடி ஆகிட்டு. நீ என்ன தொட்டா என்றாள் ஆளுங்கன்னா நீ இங்கே தாள் நினச்சிக்காத. உனக்கு சொரப்பாறு கோழி பிறந்தாலும் தெரியும் எனக்கு. தெரியுமில்ல, எங்கெல்லாம் ஊர் போயிட்டு வந்தவனே இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. அன்னைக்கு சொன்னீங்க, இன்னைக்கு சொன்னேன். எனக்கு கொட்டேஷன் கொடுத்த எவனாக இருந்தாலும் ஜெய் ஹிந்த்.